அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு பரவலாக இலங்கையில் குர்ஆன்ல சூரத்துல் பக்கரா என்கிற அந்த அத்தியாயங்களை விரிக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு முடி இருக்கும். அந்த முடியை எடுத்து தண்ணியில ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சா பரக்கத்து இருக்கும், நோய்கள் நீங்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு மௌலானாவினால் சொல்லப்பட்டு ஒருத்தர் அதை செய்து அது அப்படியே பரவி எல்லாரும் வீட்டில் இருக்கிற குர்ஆன் எடுக்கிறாங்க. இன்னொரு ஆச்சரியம், சூரத்துல் பக்கராவில் ஒரு முடி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க. அது இப்படி இருக்குது. ஒருத்தர் இப்போ ஃபோன் பண்றாரு, நாங்க எங்களோட ஃபேமிலிக்குள்ள 5 வீட்டுல குர்ஆன் எடுத்தோம், 5 குர்ஆன்லையும் சூரத்துல் பக்கராவில் முடி இருக்குது, இதனுடைய சட்டம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதே நேரம் எனக்கிட்ட இன்னொருத்தர் கால் பண்றாரு, எங்க வீட்டுல 3 குர்ஆன் இருந்துச்சு, 3லையும் பிரிச்சு பார்த்தா 3லையுமே முடி இல்லை அப்படிங்கிறாங்க. இதுல ஒரு ஆச்சரியமே இல்லை, இது ஒண்ணுமே இல்லை, இது ஒரு வதந்தி. முதல்ல குர்ஆனுக்குள்ள முடி இருக்கிறதுங்கிறது சாதாரணமானது. எல்லா புத்தகத்தையும் விட குர்ஆனை நம்ம ரொம்ப ஓதிக்கிட்டு இருக்கிறோம். ஓதுறவருடைய முடி அதுல விழுகிறது, அது கண்ணுக்கு தெரியாதது உண்டு, அது அப்படியே போய் ஒதுங்கி உரமா இருக்கும். திரும்பி விரிச்சு பார்க்கும்போது அந்த முடி இருக்கும். இன்னொரு சொல்றாங்க, கடையால வாங்கினது இன்னும் விரிச்சு கூட பார்க்கல, அதுக்குள்ள முடி இருக்குதே, அது என்னன்னு. கடையால வாங்கினது மரத்துல காய்க்கிறது கிடையாது, அது மனுஷன் தான் ஃபிட் பண்றான், அது கோருக்கிறது, அதை பிரிண்ட் பண்றது, அதை பிசினஸ் பண்றது எல்லாமே ஒரு மனுஷன் தான். அப்ப செய்யும் போது அதுல முடி இருக்குங்கிறது சாதாரணமான ஒரு விடயம். அப்போ குர்ஆனுக்குள்ள முடி இருந்தா என்ன, இப்ப அதுல ஒண்ணுமே இல்லை, அது விழுந்திருக்கும். அந்த முடியை எடுத்து தண்ணியில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சா நோய் நீங்கும், பறக்கத்து பெருகும் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை. இந்த மார்க்கத்துல இல்லாத ஒரு மூட நம்பிக்கை இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த முடியில மக்களுடைய கவனத்தை திருப்பி அந்த தண்ணியை குடிச்சா நோய் நீங்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இன்னைக்கு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தீன் என்பது நபிகளுடைய மரணத்தோடு முடிஞ்சு போயிடுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலமாக வந்ததுதான் மார்க்கம். அதுக்கு பிறகு ஒருத்தர் சொன்ன கருத்து எப்படி மார்க்கமாக முடியும்? அதுக்குள்ள முடி இருக்கும், அந்த முடி எடுத்து தண்ணியில போட்டா நோய் நீங்கும் அப்படிங்கிறத யாரு சொன்னாங்க? அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? எங்கேயாச்சும் ஹதீஸ்ல இருக்கிறான்? எவனுக்கோ என்னென்னமோ தோணுது, அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்ப நானும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாமே, ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாமே. அப்ப இதெல்லாம் இஸ்லாம் கிடையாது. எனவே மக்கள்கிட்ட இந்த செய்தியை பரப்பி மக்களை பீதியாக்காம இருக்கிற மார்க்கத்துல உள்ள விஷயத்தை செய்யறதுக்காக நாங்க முயற்சி செய்யணும். இது மார்க்கத்துல இல்லாத ஒரு விடயம். ஆனா குர்ஆன்ல முடி இருக்குங்கிறது சர்வசாதாரணமான ஒரு விஷயம். அது இருக்கும்ங்கிறத நாங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒரு மூட நம்பிக்கை. இது போன்ற வதந்திகள் அடிக்கடி நம்ம சமுதாயத்துல பரவிக்கிட்டு இருக்குது. இதுல இருந்து நம்முடைய சமுதாயம் விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வார்.